வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாக்ஷாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களே, ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் மன நிம்மதி, மனநிறைவு, மனமகிழ்ச்சி பெருகட்டும். வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும், லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும். அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும். முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம். திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரம். ஸ்ரீ விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 8ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. ஆங்கிலத்தில் 23/12/2025 மதியம் 12:14 வரைக்கும் வளர்ப்பிறை திருதிய திதியும் அதற்கு பிறகு சதுர்த்தி திதியும் காணப்படுது. நாள் முழுவதும் திருவோணம் நட்சத்திரம் காணப்படுது. மாலை 4:30 வரைக்கும் வியாகத நாமயோகமும் அதற்கு பிறகு அர்ஷன நாமயோகமும் காணப்படுது. மதியம் 12:13 வரைக்கும் கரசை கரணமும் அதற்கு பிறகு வனுசை கரணமும் காணப்படுது. இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை பார்த்தோம்னா நாள் முழுவதும் சித்த யோகம் காணப்படுது. இன்றைய நாளுக்கான சூலத்தை பார்த்தா வடக்கு திசையில் இருக்க அதுக்கான பரிகாரம் பாலாகும். வடக்கு திசையை நோக்கி ஏதாவது அவசியமாகவும் முக்கியமாகவும் அந்த பக்கம் போகிறதா இருந்தால் நீங்கள் பாலை தானமாக கொடுத்துட்டு போகலாம். போகிற காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மையாகவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் திருதிய திதி இருக்குது. அதுக்கு பிறகு மதியத்துக்கு பிறகு சதுர்த்தி வருது. அங்கிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் வியாகத நாம யோகம் இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வியாகத நாம யோகம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அசுப நாம யோகங்களும் ஒன்றில் வருது. அப்போ இந்த நாம யோகங்கள் இருக்கிற நாளில், அதாவது முக்கியமாக அசுப நாம யோகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான நாம யோகங்கள் இருக்கிற நாளில் எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் நம்ம ஆரம்பிக்காமல் இருக்கிறது நன்மையை தரும். உங்களுக்கு அவசியம் ஆரம்பித்து ஆகணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுடைய ஜான ஜாதகத்தை ஒரு ஜோதிடத்தை கொடுத்து உங்களுக்கு என்ன மகா திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, இந்த புத்தியில் இதை செய்யலாமா, இந்த புத்தி கர்ம நட்சத்திரத்தில் இருக்கிற புத்தியா, முக்கியமாக பார்க்க வேண்டியது உங்களுடைய முடக்கு பாவத்தில் சனி பகவான் நுழைகிறாரா, உங்களுடைய கர்ணநாதன் யோகாதிபதி இவங்க யாராவது இந்த ராகு கேது மற்றும் சனியினுடைய பிடிக்குள்ளே மாட்டியிருக்காங்களா, இவ்வளத்தையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தொடங்குறீங்கன்னா அது சரியான பாதையில் ஒரு வெற்றி பாதையை நோக்கி போகும். முதல்ல இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆனால் நீங்கள் சாதாரணமாக ஒரு ஜோதிடர்கிட்ட போனால் இப்போ இல்லை அவசர ஜோதிடர்கள் உங்களுக்கு இந்த திசை நடக்குது, இந்த திசையில் செஞ்சிடலாம் அப்படின்னு மட்டும் மேலோட்டமாக சொல்லிட்டு விடுற ஜோதிடர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் போய் பார்க்கும்போது, ஏன்னா நீங்கள் போய் உட்காரும்போதே பின்னுக்கு ஒரு 10-15 பேர் உட்காந்துருப்பாங்க. உங்களை ஒரு 15 நிமிஷத்தில் முடிச்சுட்டு அடுத்தவங்கள பார்க்கணும். அப்போ உங்களுக்கு நேரம் உங்களுக்கு சரியாக கொடுக்க முடியாது. அந்த ஜோதிடர் உங்களோட நேரத்தை சரியாக கணிச்சு என்ன தசை என்ன புத்தி, தசைநாதன் புத்திநாதன் சரியாக இருக்கிறானா, கர்ம திசைகள் எதுவும் நடக்குதா, கர்ம புத்திகள் எதுவும் நடக்குதா அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக ஆராய்ஞ்ச பிறகு உங்களுக்குரிய லாபஸ்தானங்கள் எல்லாமே சரியாக இருக்குதாங்கிறத பார்த்துட்டு அதை ஆரம்பிக்கும் போது வெற்றியை தரும். அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம். இந்த ராசி பலன் அப்படின்னு நான் சொல்லும்போது எப்போவுமே ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் தெளிவாக பதிவு செஞ்சுக்கிட்டே வரேன். என்ன செய்தாலும் சரி, ராசி பலன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதுக்கு பொது பேர், எல்லாமே பொது பேரில் தான் அழைக்கிறோம். அதனால் ராசி பலன் தான் எல்லாருமே சொல்கிறது. ஆனால் நீங்கள் கேட்க வேண்டியது உங்களுடைய லக்ன பலனை. லக்னம் தான் உயிர் சார்ந்த விஷயம் தான் நீங்கள் முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கணும். ராசியோட பலனை கேட்கக்கூடாதா அப்படின்னா ராசி பலனையும் கேளுங்க. ஒருத்தர் மிதுன லக்னத்தில் பிறந்திருக்கார், கும்ப ராசியில் பிறந்திருக்கார் அப்படின்னா நீங்கள் மிதுன லக்னத்தில் பலனை முதல்ல கேட்டுறணும். ஏன்னா அதில் 100% மேற்பட்ட பலனுடைய தாக்கத்தை கொடுக்கக்கூடியது மிதுன லக்னம். அப்புறம் கும்ப ராசி, அது ஒரு 20% மனம், உடல் சார்ந்த விஷயங்களை
அது வேலை செய்யும். ஏன்னா உயிர் தான் உங்களை வழி நடத்த போகுது. உள்ளே இருக்கிற உயிர் சக்தி உங்களுக்கு பலமாக இருந்தால் உடல் மனம் அதுக்கேற்ற மாதிரி போகும். அப்போ உயிர் சக்தியை தான் நம்ம பெருக்கணும் தவிர மனசக்தியோ உடல் சக்தியே இல்லை. நிறைய பேர் உடல் பயிற்சியெல்லாம் செய்து உடலை பெருக்கியிருப்பாங்க, ஆனால் உயிர் சக்தி பலம் இல்லாமல் இருக்கும். அப்படி பலம் இல்லாமல் இருக்கும்போது ஒரு நோய்வாய்ப்பட்டாலோ ஒரு தோல்வியை கண்டாலோ அவங்க வாழ்க்கையில் நிறைய விஷயத்தை தவற விட்டுறாங்க, சுருண்டுருவாங்க, அது தாங்க முடியாது. அப்போ உயிர் சக்தி சரியாக இருந்தால் தான் உங்கள் லைஃப் சரியான பாதையில் செய்யும். அப்போ முதல்ல லக்னம் இதையும் பாருங்கள். அடுத்தது ராசியிட பலனை கேளுங்க. மகா திசை புத்தி என்ன நடக்குதுன்னு பாருங்கள். தசைநாதனும் புத்திநாதனும் கர்ம நட்சத்திரத்தில் இருக்கானான்னு பார்த்துக்கொள்ளுங்க. மகா திசையும் புத்தியும் உங்களுக்கு சாதகமாக பாதகமானு பாருங்கள். ஒரு மகா திசை நடக்கும்போது ஒரு புத்தி ஊழ்வினை புத்தியாக இருக்கும். இவ்வளோத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா உங்களை பற்றி ஒரு சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். உங்களோட வயசு என்ன, உங்களோட உயரம் என்ன, உங்களோட அகலம் என்ன, உங்களுடைய எடை என்ன, உங்களுடைய உடல் அங்கங்கண்ட அளவு என்ன. ஒரு செருப்பு வாங்க போனால் உங்களுக்கு தெரியணும். ஒரு இடுப்பு ஒரு ஆண்களாக இருந்தால் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கால் சட்டை வாங்க போகிறீங்க. பெண்களாக இருந்தால் ஒரு பாவாடை வாங்க போகிறீங்க, ஸ்கேட் அந்த பாவாடை வாங்க போகிறீங்க. உங்களுக்கு அந்த அளவுகள் தெரிஞ்சிருக்கணும், அப்போ தான் வாங்க முடியும். ஒரு ஷர்ட் வாங்க போகிறீங்க, ப்ளவுஸ் வாங்கினா ஷோல்டர் அளவு தெரிஞ்சிருக்கணும். அப்போ இந்த மாதிரி பல விஷயங்களை நீங்கள் அதுகளை தெரிஞ்சுக்கிட்டால் மாத்திரம்தான். அதே மாதிரி தான் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயங்களை நீங்கள் பொதுவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். முதல்ல மேசராசி அன்பர்களை பார்ப்போம். மேசராசி அன்பர்கள் இன்றைக்கு கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தந்தை வழி சொத்து, அதாவது பூர்வீக சொத்துக்களில் பாவ பிரிவினைகள் செய்கிறதா இருந்தால் இன்றைக்கோ அது சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு முயற்சி வாங்கிறது, விற்கிறது, அது மூலயமா ஒரு வருமானத்தை ஏற்றது, ஏதோ ஒன்று நீங்கள் செய்கிறதா இருந்தால் அதுக்கான நாள் இன்றைய நாளாக இல்லை. அதனால் அந்த விஷயத்தையும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குழந்தைகள் வாழ்க்கை சம்மந்தமாக ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறீங்க, இன்றைக்கே அதுக்கான நாள் இல்லை. அடுத்து உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு இடம் மாறுவோம், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போவோம் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்தாலும் அதுக்குரிய நாளாக இன்றைய நாள் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காதல், களியாட்டங்கள், கொண்டாட்டங்கள் விஷயங்களில் மிக மிக கவனமாக இருக்கணும். எந்த அவசரப்பட்ட முடிவும் எடுத்துடக்கூடாது. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும். அடுத்து ரிஷபராசி நேயர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விடயங்களில் சில நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதே மாதிரி வீடு, காணி, வாகனம், சொத்து எல்லா விஷயத்துலேயும் சில நன்மைகள் நடக்குது. வாங்கிறது, விற்கிறது, பழுது பார்க்குறது, புனரமைக்கிறது, அடகு வச்சது திருப்புறது, அதில் இருந்த சிக்கல்கள் தீர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கணவன் மனைவியிடையிலே அந்நியோன்யங்கள் பெறுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீண்ட நாளாக ஏதோ ஒரு சிக்கலில் உங்களுடைய தாயோ அல்லது தாரமோ, அதாவது வாழ்க்கை துணை கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், 2 பேரில் ஒருத்தர் ஒரு சிக்கலில், பண சிக்கல்கள், மன சிக்கல்கள், அதே நேரத்தில் உடல் ரீதியான உபாதைகள் இருந்தால் கூட வெளிவரத்துக்கு இல்லை ஒரு கண்டத்திலிருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. மனதில் ஒரு நிம்மதி எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை, மாரியம்மன், கர்மாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள் வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது தம்பி, தங்கைகள், இளைய சகோதரர்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அவர்களையும் கவனமாக இருக்கணும். அவர்களுடைய திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்க சொல்லணும். அடுத்து குழந்தைகள் விஷயத்தில் முயற்சி பண்ணுறதா இருந்தால் கவனமாக இருக்கணும். வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் மனித வாழ்க்கை. அப்படி முயற்சி பண்ணும்போது சில தடைகளும் தாமதமும் வரலாம். அதை பற்றி யோசிக்காதீங்க. அடுத்த கட்டத்தை பற்றி நகரத்துக்கு பாருங்கள். அடுத்து ஒரு பயணம் போகிறதுங்களுக்கு ஒரு தடவைக்கு 2 தடவை ஆலோசனை பண்ணுங்கள். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்துலையும்
உங்களுக்கு நன்மையாக நடந்து கொள்கிறதுக்கு நீங்கள் செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்து கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையிலே சில மகிழ்ச்சிகரமான விடயங்கள் நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும். நீண்ட நாளாக ஒரு கடன் பிரச்சனையில் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் இருந்தால் கூட அது தீரத்துக்கான வாய்ப்பு. தொழில் தேடிக்கிட்டு இருந்தால் அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. வருமானங்கள் பெருகக்கூடிய, சேமிப்பு பெருகக்கூடிய வாய்ப்பு. நோய் நொடியில் குடும்ப அங்கத்தில் இருந்தால் வெளிவரத்துக்கான வாய்ப்பு. உங்கள் வார்த்தைக்கு ஒரு மதிப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அகமத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக நீங்கள் இன்றைக்கி உங்களை பார்த்துக்கிட்டா போதும். நீங்கள் உங்களை குழப்பி கூட இருக்கவங்களை குழப்பி முக்கியமாக குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையோ காதல் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையோ சொத்து சம்மந்தப்பட்டதுலையோ எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் இருந்தால் இன்றைக்கு சிறப்பை தரும். நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். என்ற நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்தது கன்னி ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது கடல் கடந்து தொடர்போடு ஏதோ ஒரு விஷயத்தை செய்கிறதா இருந்தால் அது உங்களுடைய தாயாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம், யாரோ ஒருத்தர் வெளிநாட்டில் இருக்கலாம், தொழில் செய்கிறீங்க, கல்வி கற்கிறீங்க, எதாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். செலவுகள் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை ஆலோசனை பண்ணணும். கன்னிராசியில் பிறந்த பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உடல் உபாதைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்து மனக்குழப்பங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்தா குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து துலா ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது வாழ்க்கையில் நிறையா பேருக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். நிறையா விஷயத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. உங்கள் முயற்சியெல்லாம் வெற்றி அடையக்கூடிய நாளாகவும் நீங்கள் எதிர்பார்த்தது உங்களை வந்து சேரக்கூடிய நாளாகவும் இருக்குது. பண ரீதியாக, உறவு ரீதியாக, எல்லா ரீதியாக மகிழ்ச்சி அடைகிறது. ஒரு 2வது திருமணத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு கூட அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய நாளில் வரக்கூடிய சகல வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரா குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமையும். அடுத்து விருச்சிக ராசி நேயர்களே, இப்போ நான் சொல்ல போகிறது உங்களுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் உங்களுடைய தந்தை அல்லது குழந்தைகள், முக்கியமாக ஆண் குழந்தைகளை கவனமாக பார்த்துக்கொள்ளணும். இன்றைய நாளில் அது தொழில் சார்ந்த விஷயமாக இருக்கலாம், உடல் உபாதைகள் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், அவங்க வெளியே போயிட்டு வர விஷயங்களாக இருக்கலாம், அவங்க வாழ்க்கை சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயமாக இருக்கலாம். எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தின் நன்மையாக மாற்றி அமைத்து கொள்றதுக்கு நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்தா குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமையும். அடுத்து தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். கல்வி சார்ந்த, அதுவும் உயர்கல்வி சார்ந்த விஷயத்தில் எந்த அவசரப்பட்ட முடிவும் இருக்கக்கூடாது. உங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயம், உங்களுடையது அப்படின்னு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்தில் எந்த ஒரு முடிவும் எடுக்கிறதா இருந்தால் அதுக்குரிய நாள் இன்றைய நாள் இல்லை. இன்றைய நாளில் அமைதியும் பொறுமையும் காக்கிறது நன்மையை தரும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கிறது சூரிய பகவான் குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேலாக அமையும். மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எது சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சில நன்மைகள் நடக்கும். அதாவது தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போகுது அப்படின்னு சொல்கிறத கேட்டுப்பட்டிருப்பீங்க. அப்படிமான விஷயங்கள் இன்றைக்கி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில வெற்றிகள் தேடி வரும், செலவுகள் கட்டுப்பட வரும். ஒரு பெருசாக ஒன்று நீங்கள் இழக்க வேண்டியது ஒரு சின்னதாக இழந்துட்டு அதிலிருந்து நீங்கள்
மீளக்கூடியது மாதிரி இருக்கும். அதாவது ஒரு காலே உடஞ்சி படுக்கையாக பெட் ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் கூட ஒரு அடிபட்டு பெண்டேஜில் போட்டு 2 நாளில் திருப்பி உங்கள் வேலையை பார்க்கக்கூடிய ஒரு நேரம் கூட சொல்லலாம். வெளிநாட்டு பயணங்கள் கைகூடத்துக்கான வாய்ப்பு, வெளிநாட்டிலிருந்து சில வருமானங்கள் முதலீட்டாக ஏதோ ஒரு நன்மை நடக்கிறதுக்கான வாய்ப்பு, இப்படி பல வாய்ப்புகள் இன்றைக்கு நாளில் இருக்குது. அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் ஆஞ்சநேயர், குலதெய்வம், கர்ணநாதன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, திருமணத்துக்கு வரன் தேடுபவர்கள், திருமண பேச்சுவார்த்தையில் இருப்பவர்கள் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் குடும்ப வாழ்க்கை சம்மந்தப்பட்ட எந்த ஒரு முடிவு எடுக்கக்கூடிய, கணவன் மனைவி இடையிலே கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள் வரும், அதை பற்றி பேசி பெருசாகக்கூடாது. 2வது திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறவங்க கூட அமைதியாக இருக்கணும். நண்பர்கள், உறவினர்கள், பங்குதாரர்கள், வாடிக்கையாளர்கள் கூட வேலை செய்வர்கள், உறவினர்கள், இவங்க விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும். நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் மகாலட்சுமி குலதெய்வம், கர்ணநாதன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான அழகாக. அடுத்து மீன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். தொழில் சம்பந்தப்பட்ட ரீதியில் எந்த ஒரு மாற்றத்தையோ எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் தொழில் விஷயங்களில் கவனமாக இருக்கணும். உடல் உபாதைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது ஒரு தென்பட்டால் உடனடியாக வைத்திய சிகிச்சை நாடுங்கள். எதிரிகள் தொல்லைகள், உங்களுடைய தொழிலுக்கு எதிராக செயற்படக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க, அவங்க விஷயத்தில் கவனமாக இருக்கும். நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள விநாயகப் பெருமான், குலதெய்வம், கர்ணநாதன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து இன்றைய நாளுக்கான நற்சிந்தனை. ஆன்மீக பாதை அப்படிங்கிறது இறைவனை தேடி போகிற பாதைங்கிறது நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நான் இறைவனை தேடி போகிற பாதை தான் இல்லை, உங்களை பற்றி நீங்கள் அறிந்து கொள்வதற்கான பாதை. முதல்ல உங்களை பற்றி தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்கள் யார், எங்கேருந்து வந்தீங்க, உங்களுக்குள்ளே என்ன சக்தி இருக்குது, என்ன தொழிற்பாடு இருக்குது. நான் அடிக்கடி சொல்கிறது தான், கடவுள் அப்படிங்கிறது வினைச்சொல், கடந்து செல், உள்நோக்கி கடை அப்படின்னு சொல்லப்படுற விஷயம். உள்நோக்கி கடை, யார் நோக்கி? உங்களை பற்றி நீங்கள் ஆராயுங்க. உங்களுக்குள்ளே இருக்கிறது ஆங்கிலத்தில், அதுவும் தொழில் நிறுவனங்களில் ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க, SWOT அனலைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. SWOT, ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட் அப்படின்னு. ஸ்ட்ரென்த்துங்கிறது பலம், வீக்னஸ் அப்படிங்கிறது உங்களோட பலஹீனம், ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது வாய்ப்புகள், த்ரெட்டுன்னு அதுக்கு இருக்கக்கூடிய தடைகள். இப்படி அந்த அனலைஸ் பண்ணுங்கள், அதனுடைய ஆய்வை செய்யுங்க அப்படின்வாங்க. நான் எப்பவும் சொல்கிறது, நம்மளுக்குள்ளே என்ன ஸ்ட்ரென்த் இருக்குது, என்ன பலஹீனம், என்ன பலம் இருக்கிறது, பலஹீனம் இருக்குது, அதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். அப்போ பலஹீனம்ங்கிறது எங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு எதிர்மறையான தன்மை, அதை நீக்கிறது. பலம்ங்கிறது அதை வளர்த்துக்கிட்டு போகிறது. பலஹீனத்தையும் பலமாக மாற்றி, அதாவது நேர்மறையாக மாற்றி அதையும் வளர்க்கணும். வெளியே நிறையா எங்களுக்கு வெளியே நிறைய வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் அதை தடை செய்யக்கூடிய தடைகளும் இருக்குது. அதை எப்படி கடந்து போகிறது? இப்படி நம்மளை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆன்மீகத்தை நீங்கள் மேற்கொள்ளுங்க. முதல்ல உங்களை பற்றி தெரிஞ்சுக்கொள்ளுங்க, உங்கள் விஷயங்களை தெளிவுபடுத்துங்க, நேர்மறையான தர்மமான அறநெறியோட வாழ்கிறதுக்கான வழியை பாருங்கள். மீண்டும் நாளை ராசிபலன் நிகழ்ச்சியுடாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.